ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுதாஸ் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயமும் ஒரு 2 பூண்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வானிலையில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இது யாருன்னா எங்கள் பாட்டி பண்ணினது, அவங்க ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்திட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 3 இன்ச் அளவு இஞ்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இஞ்சி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்தளவு பொன்னிறமாக ஆனதுமே எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுட்டு, இதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே வானிலையில் வச்சுட்டு ஒரு 9 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு அரிசியும் 1 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும், அதுக்காக. அதுக்கப்புறம் நான் 2 கைப்பிடி அளவு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சையாக ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மட்டன் நான் நல்லா கழுகி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணுறப்ப தெரிக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பத்தலைன்னா குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே நம்ம வறுத்தம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்றா அடிச்சுட்டு கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதே அளவோடு ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் இந்த அளவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான மட்டன் குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். இது நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இந்த குழம்பு ஒரு ரெடி ஆகட்டும். இதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 மூடி, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் நம்ம வெளியிருந்து கொண்டு வரனால எல்லோரும் பார்ப்பாங்க பார்த்திங்களா, அதனால் நம்ம குழம்புக்கு நம்ம சுற்றி வைப்போம். அதுக்காக தான் இது நம்ம வைக்கிறோம். நான் இங்கே 1/4 மூடி அளவு தேங்காய் நான் அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அது குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம ரத்த பொரியல் எப்படி பண்ணுறாங்கங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அது பொரியட்டும். இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். அதனால் நான் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு இது வெறும் பச்சை மிளகா தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் ஒரு 4 பச்சை மிளகா நான் கீரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நல்லா செவக்க வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம்.
இங்கே வந்து குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா. இதுதான் இப்படி வந்து சுற்றி எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி வைப்பாங்க. அதுதான் வந்து பாட்டி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம மட்டன் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். குழம்பு கலர் பார்த்திங்களா, நல்லா அவ்வளோதான். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரத்த பொரியலும் வந்து ரத்தத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். துருவி அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து துருவி சேர்த்தோம்னா தான் நல்லா டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், ரத்த பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த 2 ரெசிபி பார்த்துருப்பீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.